ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிமி கிஃபன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய வீடியோஸ் போட்டு. இப்போ திரும்பவும் நான் வீடியோஸ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கடை ஓப்பன் பண்ணி 8 நாள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை நேற்றே ஷேர் பண்ணணும் வீடியோ. ஆனால் என்னால் ஷேர் பண்ண முடியல, டைமும் கிடைக்கல. சரி, கடையில் ஷேர் பண்ணலான்னா சவுண்டு இறைச்சலாக இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே டைமும் இல்லை. திரும்பவும் கடைக்கு 9 மணிக்குள்ளே போடலான்னு பார்த்தா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்படி தான் டெய்லி பொழுது போகுது. காலையில் வர்றான். சரி, நம்ம மட்டும்தான் கடை ஓப்பன் பண்ணி வைக்கலாம், நான் ஒரு ஆளாக இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இந்த திங்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சு இதெல்லாம் எடுத்து வைக்க முடியல. அதனால் என்னோடய ஹஸ்பண்டையும் துணைக்கி வச்சுக்கிட்டு அவங்க தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி வச்சு அப்புறம் நான் போனதுக்கப்புறம் அவங்க வராங்க. நான் எப்படின்னா அவங்க 6:30 கடைக்கு வந்துடுறாங்க. அடுத்ததாக நான் 9 மணிக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி அங்கே ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி நான் அவங்கள 10 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்ப அவங்க 3:30 குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் 6 மணிக்கு இங்கேயே வீட்டுக்கு போனால் டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கடையில் உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் விளையாட விட்டுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிக்க வச்சு 6:30 போல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது. இப்படி தான் டெய்லி என்னோடய பொழப்பு போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, என்னால் ஒரு ஆளாக இந்த கடையை ரன் பண்ண முடியல. ஏன்னா பெட்டி கடையாக போட்டனால எல்லா ஜாமானையும் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. லாண்ட்ரி மட்டும் தான் போட்டோம். ஆனால் லாண்ட்ரியும் அவ்வளோவா ஓடவே இல்லை. யாருமே இன்னும் வரலை. பிக்கப் ஆக நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவோ உடனே வாங்கி நம்ம இதுலையாவது முன்னேறலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க இது நல்ல தொழில், சீக்கிரமாக எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் டெவலப் ஆகணும், விளம்பரப்படுத்தணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் அந்த கடவுள் என்றைக்கு நம்ம பக்கம் கருணை காட்டுறாருன்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் தான் எல்லா வேலையும் முடிச்சு அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க. வாசல்லாம் தெளித்து மஞ்சள் தண்ணியெலாம் தெளித்து பூஜைலாம் செஞ்சு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்கத்து கடைக்கார அண்ணா ஷாலூன்னு அவங்களும் எங்கள் கடையும் எடுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்க கடையும் எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நம்ம லாண்ட்ரி கடையாக தான் ஆரம்பித்தது. அது கொஞ்சம் நாள் ஆகும் ரன் ஆக அப்படின்னாங்க. சரி, பெட்டி கடையாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், அப்புறம் கப்பு, அப்புறம் பாக்கு, இந்த மாதிரி லேஸு. ஏன்னா சலூன் கடை பக்கத்தில் இருக்கனால குழந்தைங்களாம் ஹேர் கட் பண்ண வருவாங்க. அவங்க கொஞ்சம் திங்ஸு, சாக்லேட் இதெல்லாம் வாங்குவாளா, அதனால் கொஞ்சம் திங்ஸ் போடுங்கன்னாங்க. அதனால் சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நாளைக்கு 10 பொருள் கூட சேல் ஆக மாட்டேங்குது. இன்னும் நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. எனக்கு அது இல்லவே இல்லை. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், சாமி கும்பிட்டாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு திங்ஸாக வாங்க வேண்டியதாக இருக்குது. முட்டை ஓடுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு முட்டையும் வாங்கி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு 2 அட்டை தான் வாங்கினேன். ஒரு 10 முட்டை சேல்ஸ் ஆகிருக்கு. 10 முட்டை நாங்களே வீட்டுக்கு கடைக்கு எடுத்துகிறோம். என்ன பண்ணுறது, வீட்டுக்கும் கடைக்கு தேவைப்படுது இல்லை, சரி வீட்டுக்கும் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்குறாங்களா, ஒவ்வொரு திங்ஸாக வாங்க முடியல. ஏன்னா அந்த திங்ஸ் வாங்கி சேல் ஆனால் பரவாயில்ல, ஒருத்தர் மட்டும் கேட்குறாங்க, அடுத்த டைம் அவங்க வர்றதில்ல. அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாச்சு பார்த்துக்கோங்க. ஏதோ தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. எனக்கு என்னென்னா ரொம்ப நாள் ஆசை, நம்ம ஏதோ ஒரு பெட்டி கடையாவது போட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பித்து ஓனராக இருக்கணுன்றது தான் என்னோடய ரொம்ப நாள் ஆசை. இப்போ அந்த ஆசை ஓரளவுக்கு நிறைவேறிருக்கு. பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு ஐயா பக்கத்து கடையை கூட்டுறதுக்காக வந்திருக்காங்க. பாவம், ரொம்ப வயசான ஐயா. அவங்களால குனிஞ்சு அந்த குப்பையை கூட அள்ள முடியாது, லைட்டாக தான் கூட்டினாங்க. என்ன பண்ணுறது, வயிறு இருக்கு இல்லையா, சாப்பிட்டு தானே ஆகணும், உழைச்சா தானே சாப்பிட முடியும். அதனால் அந்த தள்ளாத வயசுலேயும் வேலை பார்க்குறாரு. இது தெரு நாய்ப்பா. இது மாதிரி ஒரு 4-5 நாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கத்தில் இருக்க சலூன் கடைக்காரன்னா தான் அதுக்கு டெய்லி நம்ம கடையிலேருந்து ஒரு 20 ரூபாய்க்கு அதை பிஸ்கட் வாங்கி போட்டுருவார். அது சேட்டை தாங்க முடியாது, ரொம்ப அட்டகாசம் பண்ண பார்த்துக்கோங்க. ரொம்ப பாசமாகவும் இருக்கும் பாருங்கள். அது எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. லன்ச்சு சிக்கன் கொடுக்க சொன்னால் அது வரமாட்டேன்னு சொல்லுது. அப்புறம் திருப்பி வருது. ரொம்ப விளையாட்டு பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப அரிதான நாய். அதே சமயம் என்ன கடைக்கு முன்னால் டெய்லி மோஷன் போய் வச்சுருக்கோம். அதையும் அள்ளி கொட்டணும். இன்னும் இந்த வாயிலா ஜீவன்கள்கிட்ட பழகுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீட்லேயும் 2 நாய் இருக்குது. நான் குடியிருக்க வீட்டில். அதுக்கும் டெய்லி போனோன்னு வேலை முடிச்சு போன உடனே சாப்பாடு அரிசி ஊற வச்சு குக்கரில் போட்டு வடித்து வச்சுருவேன். நைட்டு தயிர் ஊற்றினா தான் சாப்பிட்ருவாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொழுது போச்சு. சாரி, இன்றைக்கி திங்கக்கிழமை ஆயிடுச்சு. இப்போ தான் வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.